மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் தாசில்தார் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில், கள்ளிக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்றி தூர்வார வேண்டும், குண்டாறு ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பேசினார். இந்நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர் செல்லப்பாண்டி உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம கள்ளிக்குடி திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவுக்கு வந்திருக்கோம். விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதை பார்த்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க விவசாய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப நம்ம கள்ளிக்குடியில இந்த குண்டாறு ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. குண்டாறுக்காரன் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை அளந்து கொடுங்கன்னு சொல்லி நாங்க குண்டாறுக்காரனை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, சார் நாங்க தாசில்தார் கொடுத்துட்டோம், தாசில்தார் தான் இன்னும் டேட்டு போட்டு அளக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த சமூக விரோதிகள் குண்டாரை ஆக்கிரமிச்சு தண்ணி வரவிடாதபடி ஒரு பெரிய பாலம், ஒரு மண்ணால பாலம் கட்டி இவங்க செய்யறாங்க. அதை தடுத்து நிறுத்தணும். குண்டாறு உலானில சின்ன உலானில என்ன செய்யுது நடக்குது. எப்ப சார் அளக்க போறீங்க? இப்ப கொடுத்துருக்காங்க, நீங்க எப்ப அளக்க போறீங்க? அந்த ஆக்கிரமிப்பு எப்ப அளந்து ஆக்கிரமிப்பு அகற்ற போறீங்க? கேட்குது சார். அடுத்து இந்த கள்ளிக்குடி ஒன்றியத்தை சுத்தி எத்தனையோ வீடு கம்மா இருக்கு, வீடியோ கம்மா ரொம்ப இருக்கா இல்லையா சார்? எக்கச்சக்கமா இருக்கு. இத தூர்வாரி, இது வந்து மழை காலம் கிடையாது, இது வெயில் காலம். அடுத்த ஜூன்ல இருந்து மழை காலம் என்ன செய்யும் ஆரம்பிக்கும். ஒரு சக்தி நல்லா இருந்தா தானே தண்ணியை பிடிச்சு வைக்க முடியும். ஒரு ஒரு கம்மாயும் ஒரு குளமும் நல்லா இருந்தா தானே விவசாயத்துக்கு அடுத்த ஜூன் மாசம் விவசாயம் பண்ண முடியும். நீங்க அந்த கம்மாயவே தூர்வாராம, அந்த அந்த கருவூல மரங்களை தூர்வாராம நீங்க நம்ம இருந்தோம்னு சொன்னா விவசாயிகள் எப்படி அந்த அந்த கம்மாயிலிருந்து அகற்றணும்? ஏன்னா அந்த மண்ணுல சொல்லி மேலும் பள்ளமா கம்மாய்க்கு என்ன செய்யுது, இந்த கள்ளிக்குடி தாலுகால இருக்கு. மழை பெய்ஞ்சிச்சுன்னா விவசாயிகளுக்கு தண்ணி வராம ரொம்ப தடுக்கும். அதை சமநிலைப்படுத்தி கம்மாய தூர்வாரத்துக்காக நாங்க பரிந்துரைக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறாங்கன்னா, வனத்துறை எங்கெங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்று நடுங்க, மரநல தொண்டாறு தன்னார்வ தொண்ட நிறுவனங்களை நாடி மழை தரக்கூடிய மரங்களை வைங்க அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு எந்த பதிலும் இல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு தாலுகால கள்ளிக்குடி தாலுகா திருமங்கலம் தாலுகான்னா ஒரு வியோ அந்த ஊருக்கு சொந்தக்காரர், ஊருக்காரரே அங்கே வியோவா இருக்காரு. அவரால் எப்படி எல்லாருக்கும் நியாயம் செய்ய முடியாது. அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நபர்களுக்கு பட்டாவோ சர்வேவோ அந்த வியோ தன் உறவினருக்கு செய்யறாங்க ஒழிய பொதுவான மக்களுக்கு என்ன செய்ய முடியல. அதனால ஒரு 3 வருஷத்துக்கு மேல சொந்த ஊர் தெரிஞ்சு அங்க போடாதீங்க. ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்க, அங்க ஒவ்வொரு விவசாயி என்ன செய்யறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதனால நான் உன்னை கேட்டுக்க விரும்புறேன், ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து நாங்க வலியுறுத்துறோம்.